Hi, today's vocabularies. First one, conspicuous அப்படின்னா தெளிவான அப்படின்னு அர்த்தம். The water is conspicuous. தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கு. She has taken conspicuous decision. அவள் ரொம்ப தெளிவான முடிவை தான் எடுத்தா. ஓகே, இது மாதிரி conspicuous. Next, limelight அப்படின்னா வெளிச்சமாக இருக்கிறது. The room was limelight. ரூம் வெளிச்சமாக இருந்தது. என்னென்னு சொல்லணும், the sky was limelight when Jesus was born. ஜீசஸ் பிறக்கும்போது வானம் ரொம்ப வெளிச்சமாக இருந்தது சொல்லுவோமா. ஸோ லைட் வெளிச்சமாக இருக்கிறது. அடுத்தது ரிவர்ஸ். ரிவர்ஸ் அப்படின்னா மதிப்பிற்குரிய அப்படின்னு அர்த்தம். இதை தே ரிவர்ஸ்டு பீப்புள் அப்படின்னா அவர்கள் மதிப்பிற்கு உரியவர்கள். அந்த பர்சனே நம்ம என்ன செய்கிறோம், ஹைலைட் பண்ணுறோம். அவங்க தே ரிவர்ஸ்டு பீப்புள்னா மதிப்பிற்குரிய மக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுவே ஹாஸ் ஹி ரிவர்ஸ்டு ஹர் இன்லாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், அவர்களுடைய இன்லாவை மதிக்கிறாளா அப்படின்னு கேட்குறது. ஓகே, ஸோ மதிப்பிற்குரிய நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்கும்லாம் எழுதுவோம். ஸோ அந்தெல்லாம் இடத்துல நீங்கள் ரிவர்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஃப்ளாலெஸ், குறைபாடே இல்லாத ஒரு விஷயத்தை தான் ஃப்ளாலெஸ். ஃப்ளான்னா குறைபாடு. ஓகே, அடுத்து அப்போது இதை நம்ம எப்படி சொல்லலாம், திஸ் இஸ் ஃப்ளாலெஸ் ஜாப். இந்த ஜாப்பில் எந்த விதமான குறையுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது, இப்படி சொல்லாமா. ஹாவ் யூ சீன் எனி ஃப்ளா ஃப்ரம் ஹர், அவட்ட ஏதாவது குறை கண்டியா, இப்படிலாம் சொல்ல யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ப்ரேயர், ரொம்ப ரொம்ப நைஸான வேர்ட். ப்ரேயர் அப்படின்னா நம்ம பிஃபோர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ப்ரேயர் யூஸ் பண்ணலாம், அதாவது முன்பே. இதை நம்ம யாரையாவது வெட்டிங்கெலாம் இன்வைட் பண்ணும்போது ஷீனிலாம் என்ன செய்யணும், கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துரு, எப்படி சொல்லலாம், யூ கம் ப்ரையர் ஆஃப் த வெட்டிங் டே. ஓகே, அடுத்து கேஸ் அப்படின்னா உத்து பார்க்குறது, சீனாக பார்க்குறது. பட் கேஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப உத்து பார்க்குறது, அதுக்கு தான் நம்ம கேஸ். ஒய் ஆர் யூ கேஸிங் த மொபைல், ஏன் ஃபோன் இப்படி உத்து பார்க்குறேன். டோன்ட் கேஸ் அட் மீ, என்னையா ஏன் இப்படி உத்து பார்க்குறது, நான் ஐ வில் கோ அனதர் வேர்ல்டு சொல்லலாமா. அடுத்து சாலிசிட் அப்படின்னா பரிந்து பேசுகிறது. பரிந்து பேசுகிறேன்னா என்ன, ரொம்ப ரெக்வஸ்ட்டாக. இப்போ ஒரு டீல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி பேசிப்போம்ல, அதுதான் சாலிசிட். ஓகே, ஹீ ஆஸ்க்டு மீ வெரி சாலிசிட்லி, அவன் என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான். தென் ஹவு கேன் ஐ இக்னோர் ஹிம், ஸோ ஐ லேர்ன் த மணி டு ஹிம். அவன்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டனால என்ன பண்ணிட்டேன், அவனுக்கு கடனாக காசு கொடுத்துட்டேன். ஓகே, லைஃப்பில் யூஸ் பண்ணி ஸ்போக்கனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.